வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளரான சுசி கலையரசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட இப்போ தேர்தல் நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருது. அதில் தான் நாங்கள் இப்போ தேர்தல் கூட்டணியை வச்சிருக்கோம். இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க இல்லையா? இப்போ கூட்டணியில இருக்கும்போது தலித் மக்களுக்கான குரல் கொடுக்கறதுக்கு அவங்க எந்த வகையிலுமே பேசுறது இல்ல, கூட்டணியில இருந்தாலுமே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த கூட்டணியில நாங்கள் இருக்கிறோம். கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அதற்காக தலித் மக்களுடைய உரிமைக்காக போராடாமல் நாங்கள் இல்லை. அரசுக்கு சாதகமாக எந்த தவறு செய்தாலும் அதை கண்டுக்காம போறது எங்களுடைய வேலை இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் கூட்டணிக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான். இப்போ திமுக தலைமையிலான இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணி என்பது மத சார்பற்ற கூட்டணினாவே என்ன ஆகுது? மதத்தையோ சாதியையோ கடந்து நாம் சமூக நீதிக்கான கூட்டணியாக தான் நம்ம இதை வச்சிருக்கோம். அதனால நம்ம சமூக நீதிக்கு எங்கெல்லாம் இழுக்கு ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, சமூக நீதிக்கு எங்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அதை கண்டும் காணாமல் நாங்கள் இருப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் இருப்பதில்லை, நாங்களும் இருப்பதில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முதல் குரல் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களையோ அல்லது பத்திரிகை துறையிலோ இல்லை தொலைக்காட்சியிலேயோ அவர் அதை பற்றி விவாதம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்ப சமூக நீதி உங்களோட தலையாய கொள்கையா வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப ரீசெண்டா சமீபமா நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகளா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எடுக்கவே இல்லை. இல்ல, அப்படி சொல்ல முடியாது. திமுக எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க சட்ட ரீதியாக சில விஷயங்களை ஆராய்ந்து எடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம். இப்ப நான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் போன்று அவர்கள் எடுத்ததுமே எந்த விதமான ஆய்வும் செய்யாமல், எந்த விதமான பகுத்தாய்வும் செய்யாமல் அவங்க திடீர்னு ஒரு சமூகத்தின் மீதோ மற்றொரு சமூகத்தின் மீதோ குற்றம் சாட்ட முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நின்று நம்ம உடனடியா அந்த கருத்தை சொல்றோம். இப்ப நான்குநேரியில 2 பேர் அழித்து கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி வருது. ஆமா, அதை வச்சு தலைவர் கண்டனம் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். உரிய அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க, மக்கள்கிட்ட அதை பத்தி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இன்று நேற்று நடந்த இந்த சமூக பிளவு என்பது இன்று நேற்று தொடங்கியது இல்லையே. இப்ப படித்தவர்களும் இருக்காங்க, மெத்த படித்தவர்கள் இருக்காங்க, தொலைநோக்கு பார்வையுடைய இருக்காங்க, பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னும் அந்த சமூக மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. திடீர்னு பெரிய 2 நாளைக்கு முன்னாடி நான்குநேரில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா? அது ஏற்கனவே இந்த 2023 ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமா, அதுல சம்பந்தப்பட்ட 2 பேருமே இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்பவே இந்த இவர் இருக்காருல்ல, சந்துரு தலைமை நீதிபதியா இருந்தவர். ஆமா, அவர் தலைமையில ஒரு குழு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த குழுவோட பரிந்துரைகளை இவங்க ஏத்துக்கொள்ளாதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது பள்ளிகள்ல சாதிய பிரச்சனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. அப்ப பிறப்புல எல்லாருமே சமந்தாங்கிறாரு. அப்ப அங்க ஒரு விவாதம் வந்திருக்கு. அங்கே ஒரு விவாதம் வந்ததுனாலதான், ஏற்றத்தாழ்வு வந்ததுனாலதான், இழிவுபடுத்த முறை இருந்ததுனாலதான் அவர் அந்த வார்த்தையை அங்க போடுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத அங்க போடுறாரு.
பிறப்புல எல்லா உயிரும் சமமானது தான். புல் பூண்டு ஈய எறும்பு மனிதன் எல்லாருமே சமமானது தான் எல்லாருமே அப்படிங்கிறாப்புல ஒரு கருத்தை வைக்கிறார் தன்னுடைய குரல்ல. அதே போல ஔவை பாட்டி என்ன சொல்றாங்க? சாதி இரண்டொழியே வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவாய் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி கொடுத்தோர் பட்டங்கில் உள்ளபடி அப்படிங்கிறாங்க. அப்ப சாதி இரண்டொழியங்கிற கருத்து ஏன் அங்க வருது? அப்ப சாதி நிறைய இருந்திருக்கு. அப்ப சாதிய முரண்பாடுகள் இருந்திருக்கு. அப்ப அதனாலதான் என்னன்னா சாதி ரெண்டு தான்ப்பா, சாதி ரெண்டு தான். என்ன சாதினா சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாரும் பெரியவர்கள், மனித நேயத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாம் பெரியவர்கள். இந்த மனித நேயம் இல்லாதவர்கள் அல்லது பிளவு பேதங்களை பார்க்கக்கூடியவர்கள், இழிவுகளை ஒரு மனிதன் மேலோர் ஒரு மனிதன் கீழோர் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சாதிய விவாதம் என்பது ஔவை பாட்டி தொடங்கி திருவள்ளுவர் தொடங்கி அங்கிருந்து வருது. இப்ப நம்ம சட்டத்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பின்பு அது சட்டத்தால் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கிறது. இங்க தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சட்டம் சொல்லுது. எல்லோரும் ஜனநாயக முறைப்படி, எல்லோரும் ஜனநாயக நாட்டில் எல்லோரும் சகோதரத்துவமாக சமத்துவமாக ஜனநாயக முறைப்படி மத சார்பற்ற நிலையில வாழ வேண்டுங்கிறது அம்பேத்கர் எழுதிய சட்டம் நமக்கு சொல்லுது. சரிங்களா? அதற்கு பிறகு அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சாதியை நம்ம பெரியார் என்ன சொல்றாரு? மூளையில விலங்கு போட்டான். அதனால அது தெரியல. கையில விலங்கு போட்டா தெரியும், இதை உடைக்கணும் அப்படின்னு தெரியும். மூளையில விலங்கு போட்டா என்ன? மூளையில விலங்கு போட்டா மனு தர்மத்துல, இதிகாசங்கள்ல, மனு தர்மத்துல, பழைய புராணங்கள்ல இது போல பிரம்மனுடைய நெத்தியிலே பிறந்தார்கள், தோல்லே பிறந்தார்கள், தொடையிலே பிறந்தார்கள், காலிலே பிறந்தார்கள், இப்படி வர்ணாசிரமப்படி மனிதர்களை மேலடுக்கு, அதாவது மேலிருந்து கீழாக அடுக்கி வச்சிருந்தா இவருக்கு மேல இவரு, இவருக்கு மேல இவரு, இவருக்கு மேல இவரு, இவர்களுக்கெல்லாம் கீழானவர் இவரு அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள மூளையில போய் விலங்கு போட்டான். அதை நம்ப வச்சுட்டானுங்க. நாங்கெல்லாம் உயர்ந்த குடி பிறந்தவர்கள், நீங்க எல்லாம் தாழ்ந்த குடியில பிறந்தவர்கள் அப்படின்னு. அப்ப 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணத்துல பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இப்ப 5வது வர்ணம் யாரு? 5 வர்ணம் இல்ல, 4 வர்ணம் தான் இருந்தது. 5வது வர்ணம் தான் காந்தி காலத்துல கண்டுபிடிச்சது. அதுதான் பஞ்சமர்கள். இந்த பஞ்சமர்கள் தான் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள். அவர்களுக்கு தான் இந்த தீண்டாமை கொடுமை வச்சான். எல்லாருக்கும் இருக்கு தீண்டாமை கொடுமை, ஆனா இவனுக்கு தான் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம் அப்படின்னு சேரி என்னும் சிறைச்சாலையில் தள்ளி வைக்கப்பட்டார்கள். இதைத்தான் ஒழிப்பதற்கு தந்தை பெரியார், இரட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள், அயோத்திதாச பண்டிதர்கள், காக்க கலையக்கர் போன்றவர்கள், சோதிவார் பூலே போன்றவர்கள், மேனம்பாள் சிவராஜ், இப்படி சொல்லிக்கிட்டே போறான். எத்தனையோ பெரியவர்கள் இந்த நாட்டிலே தோன்றி அவர்கள் வழியில தான் இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன், அதே போன்று பல்வேறு கட்சியில தலைவர்கள் இருக்காங்க. இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடதுசாரிகள் கட்சிக்கும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, மனித நேயத்துக்காக தொடர்ந்து பாடுபட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப என்னன்னா சமூக நீதியை நம்ம காப்பாத்துறோம், நாங்க அதுதான் பெரிய விஷயமா நினைக்கிறோம்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளாகட்டும் எதுவா இருக்கட்டும், இப்போ தலித்துகளுக்கான வன்முறைகள் எது நடந்தாலுமே அவங்க ஒரு மௌனம் காக்குறாங்க இல்லையா? அது குறித்து விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்ன? இல்ல, நாங்க மௌனம் காக்குறது கலையை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், பத்திரிகை செய்தி கொடுக்குறோம், தொலைக்காட்சியில பேசுறோம், விவாதங்கள் பண்றோம். தனி சட்டம் கொண்டு வரணும். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இயற்றி தடுப்பதற்காக, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக, சாதிய தீண்டாமை கொடுமைகளை தடுப்பதற்காக தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றோம். தனி நீதிமன்றம் கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அந்த குற்றவாளிகள், அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பிணை இல்லாத வழக்காக மாற்றி பிணையே கொடுக்காம அந்த வழக்கை முடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றோம்.
இப்படி போயிட்டு இருக்கு நம்ம. ம். அதாவது ஜுடிஷியல் வந்து நீதித்துறை என்பது என்னமோ சொல்லுவாங்க, ம். ஆஹ், பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ம். ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நீதி தேவதையினுடைய நீதி வரும் இது. அதனால நீதிமன்றத்துல பொறுத்த வரைக்கும், நீதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறாங்க. அந்த சாட்சிகளோடு அந்த ஆதாரங்களோடு நீதி மன்றங்கள்ல விசாரணை நடத்தி தான் அதை செய்வாங்க. இப்ப நாங்க என்ன மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னா, அப்படி குற்றச்சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அந்த குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்க கூடாது, தனி நீதிமன்றம் தேவை, தனி நீதிபதி தேவை, விரைவாக அந்த வழக்கை முடித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த எப்படி ஒரு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மாற்றத்தை கொண்டு வராங்களோ இல்லையோ, நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். விடுதலை சிறுத்தை கட்சி என்பது இன்றைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அளவிலே முழக்கத்தை வைத்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டு வருவோம். எழுச்சி தமிழர் திருமாவளவன் 3 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இந்த தனிச்சட்டம் கொண்டு வர சொல்லி. ஆனா அது வந்து ஸ்டாலின் சார் வந்து அதுக்கு எதுவுமே பண்ணல இப்ப வரைக்குமே. ஆமா, அப்படி இருக்கும்போது நீங்க திமுகவோட கூட்டணி தொடர்வதற்கான காரணம் என்ன? ஏன் காரணம்னு சொன்னா, இந்த சொன்ன பாத்தீங்களா, நெத்தியிலே பிறந்தவன் பார்ப்பான், தோளிலே பிறந்த வைசியன், காலிலே பிறந்த தொடையிலே பிறந்தவன் சூத்திரன் அப்படிங்கிற சொன்னோம் பாத்தீங்களா. இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இது எதுவும் மாறாது என்ற கொள்கையுடைய பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குவால் ஒன்ற நிக்கிறாங்க. இது சமூக நீதி மண், இது சமூக நீதி மண். நம்முடைய பாட்டியார் மீனம்பாள் சிவராஜ் அவர்கள் தான் பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தாங்க. ஏன் பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தாங்க? நான் சொல்றேன், என் மனசுக்கு சரின்னு பட்டு சொல்றேன், நீங்க அதை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து செல்லுங்க, சரின்னா ஏத்துங்க, சரியில்லைன்னு தள்ளி விட்டுட்டு போங்கன்னு சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். அதுதான் பகுத்தறிவு, அதுதான் நியாயமும் கூட. நான் சொல்றதை அப்படியே ஏத்துங்கன்னு சொன்னா அது நம்ம கட்டாயப்படுத்துறதுன்னு அர்த்தம், என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட திணிக்கிறதுன்னு அர்த்தம். நான் அப்ப பெரியார் அப்படி சொல்ல, எனக்கு சரின்னு படுது நான் சொல்றேன், உங்களுக்கு அது சரின்னு பட்டா நீங்க ஏத்துக்கீங்க, நீங்க எடுத்துங்க, இல்லைன்னா தள்ளி விட்டு போங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஐயா வந்து இந்த மனு தர்மத்துல வந்து 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்கள்ல பிறந்தவர்கள் தான் இந்த 4 வேதக்காரர்கள். அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்ங்கிற. அப்ப சப்சூத்திரர் இருக்கக்கூடிய 5ஆம் சாதிக்காரர்கள் அவங்க கடவுள் இடத்துல எங்கேயுமே பிறக்கலைங்கிறாங்களா? அப்ப பெரியார் என்ன சொல்றாரு, அவங்கதான் உண்மையான பிறக்க வேண்டிய முறைப்படி தாய் தகப்படுத்தி பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து சனாதன கொள்கை அடிபடுது, இங்க வந்து அந்த மனு தர்மம் அடிபடுது. அதனாலதான் அவர் பெரியார் வந்து கடவுள் இல்லை, மதம் இல்லை, சாதிகள் இல்லை, இந்த மனிதனை ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மதமே தேவையில்லை, இந்த மனிதனை கீழானவன் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை, அந்த கடவுளின் காலில் தான் இவன் பிறந்தான்னு சொல்லி அவனை இழிவுபடுத்தினா அந்த கடவுளே எனக்கு தேவையில்லைங்க. இப்ப நீங்க பெரியார்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இங்க நம்ம அன்னூர் அடுத்த ஒரு நல்லிச்செட்டிப்பாளையம் கிராமத்துல பெரியாரோட சிலை அனுமதி வாங்குறதுக்காக ஒரு 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அது வைக்க முடியல. ஆனா கலைஞர் அவர்களோட சிலை பாத்தீங்கன்னா ஒரு 26 இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்கே நாங்க கேட்கிறோம், கோயம்புத்தூர்ல நல்லிச்செட்டிப்பாளையங்கிறத விட கோயம்புத்தூர்ல நகரமன்றத்துல நகராட்சி வந்து மாநகராட்சி வந்து தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்த பிறகும் கூட, தடை இல்லை அப்படி சொன்ன பிறகும் கூட, நான் 2004 அதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு வரேன். அம்பேத்கர் சிலையை இங்க வைக்கணும், சமூக நீதி கட்சின்றாங்க சொல்லிட்டு வரேன். இவங்க என்னத்தை காட்டுறாங்க, சிலைக்கு எஸ், பெரியார் சிலைனா நோ அப்படின்னு. ஆமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டை மேற்கோள் காட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, இது இடத்துல எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அம்பேத்கர் சிலை வைக்கும் போது நம்ம பர்மிஷன் கேட்டா அது இல்லைங்கிறாப்புல சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது உச்ச நீதிமன்றம் அல்ல, அது உச்சி குடிமை மன்றம், உச்சி குடிமைகள் மன்றம், அது பார்ப்பனர்களே கோலோச்சு மன்றம். அது
அதனால அவன் அப்படி ஒரு அம்பேத்கர் இவன் படிச்ச இப்ப 5வது 8வது 7வது 10வது படிச்சுட்டாவே இவன் கோட்டு சூட்டு போடுறான், கண்ணாடி போடுறான், கூலிங் கிளாஸ் போடுறான், டிஷர்ட் போடுறான், அதை போடுறான், இதை போடுறான், நாம பந்தாவா நடக்கிறான், புல்லட் வாங்குறான், கார் வாங்குறான், அதுல பவனி போறான். இவன் இந்த மாரி கோட் சூட்டு போட்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், இங்கிலாந்துல போய் படிச்சவர், அங்க போய் படிச்சவர், இங்க போய் படிச்சவர், பாராட்லா படிச்சவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர், புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்க பார்க்க இன்னும் இவனும் என்ன செய்வான், இவனும் வந்து படிப்பான், இவனும் பட்டங்கள் பெறுவான், இவனும் வந்து பிஹெச்டி பண்ணுவான், இவனும் வந்து பெரிய ஞானியாட்டம் பேசுவான், இவன் பேச கத்துக்கிட்டான்னா அப்புறம் இவனுக்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய அம்பேத்கரை பார்க்கறதே ஒரு பெரிய இதா பார்க்குறான். அதாவது இந்த இளைஞர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை கல்வி கற்கக்கூடாதுன்னு ஒரு காலத்துல இருந்தது. கல்வி கற்கக்கூடாது, அப்படி கல்வி கற்கா நாக்கு வெட்டணும், கல்வி கற்றவனுடைய பேச்சை கேட்டால் அவன் காதில் ஈய கத்த காய்ச்சி ஓட்டணுங்கிறதெல்லாம் இருந்ததுனால தான் நம்முடைய தாத்தா பாட்டன் அப்பா எல்லாரும் படிக்காம இருந்தாங்க. அம்பேத்கர் காலத்துக்கு பிறகு, ஜோதிரா பூலே காலத்துக்கு பிறகு, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிறகுதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கல்வி கிடைச்சது. ஆக அவன் நினைக்கிறான் அம்பேத்கரை பார்த்தாவே இவன் வந்து கோட் சூட் போடுவான், ஷூ போடுவான். ஒரு காலத்துல துண்டையே இடுப்புல கட்ட வச்சவன், கக்கத்துல வச்சுக்கிட்டு துண்டை கக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தவன், அப்புறம் இடுப்புல கட்டிக்கிட்டு இருந்தவன், செருப்பு போடாம நடந்தவன், இன்னைக்கு ஷூ போடுறான், கோட் சூட்டு போடுறான். தலைவர் திருமாவளவனே என்ன செஞ்சார், இந்த நடந்து முடிஞ்ச அந்த இதுல ஒரு மாநாட்டுல கோட் சூட் போட்டு வாங்கன்ட்டார். அம்பேத்கரை போல ஆயிரக்கணக்கான கோட் சூட் போட்டுட்டு போனோம். இப்ப இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு தான், இதெல்லாம் ஒரு சமூகத்தின் மாற்றம் தானே. ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், கூலி வேலை செய்கிறவன், பண்ணை வேலை செய்கிறவன், அரசியல் 4ஆம் இடத்துல இருக்கிறவன் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான், எழுச்சி தமிழர் திருமாவளவன் காலத்துல கோட் சூட் போட்டுட்டு அந்த பவடி வரும்போது அந்த திருச்சி மாநகரத்துல, கோவை மாநகரத்துல, சென்னை மாநகரத்துல அப்படியே கோட் சூட்டு போட்டு மிடுக்கா நடந்து வரும்போது அவன் யோசனை பண்றான்ல, அதுதான் திருமாக்காலம். அதை வைக்கிது இல்ல. அதனாலதான் அம்பேத்கர் சிலையை வைக்கக்கூடாது, அம்பேத்கர் சிலையை வச்சா அதை கூண்டு கட்டி போடுங்கிறான், உடைக்கிறான். அதை சிலை தான், அந்த சிலையே இந்த தாழ்த்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு பயம். என்ன பயம், இந்த சிலையை பார்த்தாவே அவனுக்கு வந்து வெறுப்பு ஏற்படுது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அந்த சிலையை பார்த்து இவன் நிலை மாறுது இல்ல. அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் அம்பேத்கர் போல நம்ம படிக்கணும், அம்பேத்கர் போல நம்ம பேசணும், அம்பேத்கர் போல நம்ம நடக்கணும், அம்பேத்கர் போல நம்ம கோட் சூட் போடணும், அம்பேத்கர் போல வெளிநாடுகளை போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல தலித்து இளைஞர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம். அந்த இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அம்பேத்கர் போல கோட் சூட் போட்டு வர்றாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வயிற்றுச்சல் தான். ஏன்னா கை கட்டி நின்னவன் பண்ண வேலையில செஞ்சுட்டு சாமி சாமின்ட்டு சொன்னவனுடைய பையன்ல பிள்ளைகள்லாம் பேரன்லாம் இன்னைக்கு படிச்சு பெரிய பாராட்டு பெட்டலாம் பண்ணா, பிஹெச்டி பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், எல்லாம் டிகிரி வாங்குறான், எல்லாம் படிச்சுட்டு ஒரு வித்தியாசமே தெரியாம போதே. அப்ப அவனுக்கு அந்த எண்ணம் வருது. அப்ப என்ன செய்யறான், இந்த சிலை தானே அவனுடைய நிலையை மாத்துது. அப்ப சிலையோட புரிதுகளான்னு சொல்றது. அப்ப சிலையோட நீங்க மணிப்பூர்ல மேற்கு வங்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய சிலையை எடுத்தார்ல பிஜேபிக்காரன். ஏன் எடுத்தா, ஸ்டாலின் முகத்தை பார்க்க பார்க்க புரட்சி எண்ணம் தோணுது. அப்ப அதுதான் காரணம். சிலை என்பது வணங்கக்கூடியது இல்லை, அது கொள்கை. சிலை என்பது தத்துவங்களை நமக்கு பயிற்சி வைக்கக்கூடிய சிலையா வருது, நம்முடைய நிலையை மாற்றக்கூடிய இதா இப்ப சிந்திக்கிறான்ல. இப்ப காந்தியை பார்த்தா சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவருங்கிற ஒரு காலம் இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க, காந்தி சிலைக்கு முன்னாடி தேங்காய் பழம் அது இதுன்னு வாங்கி சூடம் சாப்பிட்ற பத்தியை வாங்கி கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு போறான். அம்பேத்கர் பார்த்தா இப்படி ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்ங்கிறான். இது இந்த முழக்கம் எப்படியாப்பட்ட முழக்கம், புரட்சிகரமான முழக்கம். அப்ப அந்த அவன் நாடி நரம்புகள் அப்படியே உற்சாகம் தோணுது, ஊக்கம் எடுக்குது, ஒரு புரட்சிகரமான எண்ணம் தோணுது. அப்ப அவனுக்கு அது அச்சுறுத்தல தானே இருக்கு. அதனால ஸ்டாலின் சிலை எடுக்கிறான், கார்ல் மார்க்ஸ் சிலை எடுக்கிறான், இவங்க சிலையெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறான். அப்ப அம்பேத்கர் சிலையை வச்சீங்கன்னா அவன் வந்து இது பண்ணுவான், வேற வேணா நீங்க எடுத்துங்க அப்படிங்கிறான்.
வேற சிலை வேணா வச்சுக்கோங்க. காரணம் சிலை வைக்க கூடாதுன்னு காரணம் வந்து அந்த பார்ப்பனியர்களோட ஆதிக்கம் தான் இல்லையா? ஆமா ம். ஆமா, அது வர்ணாசிரம முறைதான். ம். வர்ணாசிரமத்தின் பிரதிபலிப்பு தான் சிலை வைக்க கூடாதுங்கிறது. அம்பேத்கர் சிலை வைக்காத, காந்திக்கு வையி, ம். சங்கராச்சாரிக்கு வையி. அது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சங்கராச்சாரி போய் கும்பிடுவான், என்ன சனாதனத்து வழியே போவான். ம். எல்லாம் நம்ம தலைவிதி, ஆண்டவன் நம்ம தலையில எழுதிவிட்டான் அப்படி, அதனால ஆண்டவனை கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது தலைவிதி இல்ல. பெரியார் சிலையை பார்க்கும்போது, அம்பேத்கர் சிலையை பார்க்கும்போது இது தலைவலி அல்ல, தலைவிதி அல்ல. ம். இது நம்மளை அடக்குவதற்காக ஏவப்பட்ட சதிகள். எனவே இந்த சதியை முறியடிச்சு அம்பேத்கரை போல படிக்கணும், பெரியார் சொல்லுவதை போல பகுத்தாய்த்து பார்க்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அப்படியே கேட்டக்கூடாது. அதை பகுத்தாய்வு பார்த்து அது சரின்னு சொன்னா ஏத்துக்கலாம், சரியில்லைன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது இல்ல. அப்ப அதை பார்த்து பயப்படுறான், ம். அதை பார்த்து பயப்படுறான். அதுதான் இன்னைக்கு சமூக அது. அதனாலதான் இப்ப ஏன் பிஜேபியை எதிர்த்து பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்ற கூடாதுங்கிற எண்ணத்துல நாங்க இன்னைக்கு திமுக நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பலவற்றை நிறைவேற்றினாலும் சிலவற்றை நிறைவேற்றாட்டினாலும் ஏன் திமுகவோட இருக்கும்னு சொன்னா, திமுக தான் குறைஞ்சபட்சம் இந்த சனாதனத்தை உள்ளுக்குள்ள விடக்கூடாது, பார்ப்பனியத்தை உள்ளுக்குள்ள விடக்கூடாது, இது திராவிடத்தை பேசணும். திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது. அப்ப ஆரியம் என்பது சனாதனம், ஆரியத்துக்கு எதுனாது சமதர்மம். அப்ப சமதர்மத்தை நம்ம போதிக்கணும், சமதர்ம சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டாலின் குறைஞ்சபட்சம் பேசுறதுனால்தான் அவருக்கு இன்றைக்கு துணை நிற்கிறோம். இவர் இப்படியே செய்யலன்னு சொன்னா நாங்க அதையும் மாத்திக்குவோம். தனிச்சு நிக்கிறதாவும் அவரு சொல்லியிருந்தார் இல்லையா? கண்டிப்பா அந்த காலம் வரல. நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் தோன்றுது. இப்ப புதுசா பாத்தீங்கன்னா இப்ப அம்மையார் சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு கட்சி தோன்றிருக்காங்க, டிடிவி தினகரன் ஒரு கட்சி தோன்றிருக்காங்க, பச்சைமுத்து ஒரு கட்சியை தோன்றிருக்காங்க, சண்முகம் ஒரு கட்சியை தோன்றிருக்காரு, நெடுமாறன் ஒரு கட்சியை தோன்றிருக்காரு, விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தோன்றிருக்காரு, சீமான் அவர்கள் ஒரு கட்சியை தோற்றி வச்சிருக்காங்க, நிறுவன தலைவர்களா இருக்காங்க. அரசியல் கட்சி இங்க தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான கட்சிகள் தோன்றி இருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அது வேலை செய்யுது. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செஞ்சிருக்கு. ஏன்னா தேர்தலில் நிக்கிறாங்க, தேர்தலில் நிக்கிறவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தாலும் கூட இதுவெல்லாம் சாதி கட்சி அல்ல. இதெல்லாம் ஏன்னா சீமான் ஒரு சாதியை சேர்ந்தவர் தான் இப்ப இருக்கிற முறையில. சீமான் அவர் சாதி ஒழிப்பு போராளின்னு சொன்னா கூட, அதை சாதி ஒழிப்புக்காக நான் பாடுபடுறேன்னு சொன்னா கூட, இல்ல தமிழ் குடிகளை அனைத்தையும் சேர்த்து நான் வச்சு அரசியல் பேசுறேன்னு சொன்னாலும் கூட அவர் ஒரு சாதியில இருக்காரு, விஜய் ஒரு சாதியில இருக்காரு, சசிகலாமா ஒரு சாதியில இருக்காரு. சரிங்களா? ஒவ்வொரு சாதியில இருக்காங்க. நெடுமாறன் ஒரு சாதியை சார்ந்தவர் தான், அண்ணா ஒரு சாதியை சார்ந்தவர் தான், எம்ஜிஆர் ஒரு சாதியை சேர்ந்தா. இந்த வர்ணாசிரம முறையில சனாதன முறையில ஒவ்வொருத்தரும் ஒரு சாதியை சேர்ந்தவர் தான். அதே போன்ற திருமாவளவன் ஒரு சாதியை சேர்ந்தவர் தான். ஆனால் எல்லாரும் சாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அது சாதி கட்சியா சொல்ல மாட்டான். இப்ப நெடுமாறன் அவர்கள் ஏற்படுத்தின கட்சியை சாதி கட்சியா பார்க்க மாட்டான். சீமான் அவர்கள் ஏற்படுத்தின கட்சியை அவர் சாதி கட்சியா பார்க்க மாட்டான். விஜய் தோற்றுவிக்க கட்சியை அவர் சாதி கட்சியா பார்க்க மாட்டான். ஆனா திருமாவளவன் ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்ற முழக்கத்தோடு தோற்றி பழிச்ச கட்சியை சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று சொன்னவரை, எல்லா சமூகத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடியவரை, எந்த சமுதாயம் பாதிக்கப்படுறோம் அந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவரை இவர் என்ன சொல்றாரு? இவர் சாதி கட்சி சார்ந்தவர், இவர் தலித்துகளுக்கு மக்களுக்கான லீடரு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, மற்றவர்கள்ட்ட இவரை பிரிச்சு காட்டுறது, இவரை ஏத்துக்க கூடாது, இவர் ஒரு தலித்து, இவர் கீழானவர், இவரு தகாதவர்களுக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், தீண்டப்படாதவர் இவரு. எது இவர் மேல அன்டச்சபிலிட்டி சுமத்தப்பட்டிருக்காரு. அதனால நம்ம இவரை ஒரு பொது தலைவரை பார்க்க கூடாது, மற்ற எல்லாரையும் பொது தலைவரை பார்க்கக்கூடிய இந்த பார்வை திருமாவளவனை மட்டும் ஜாதிய தலைவரா பார்க்க சொல்லுதுன்னு சொன்னா அதுதான் சனாதனம், அதுதான் மனு தர்மம், அதுதான் பார்ப்பனியம், அதுதான் ஆரியம், அதுதான் இந்து தர்மம்.
இந்து தர்மம் கிடையாது, இந்து அவர் அதர்மம். வந்து தலித்துகளுக்கான தலைவராகவும் இல்லாம ஒரு தேசிய தலைவரா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒன்றிணைக்கிறீங்க மத்தவங்களுக்கு அதை பத்தி? அததான் ஜாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை. இந்த மக்கள் பிளவுபட்டுக்கிறாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சியே பார்ப்பனிக்கு வெற்றி என்று சொன்னார் அம்பேத்கர். இந்த மனு தர்மத்தால், இதிகாசத்தால், புராணத்தால், இந்து மதத்தால் இவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன், ஒருவன் அப்படி இந்த வேலை செய்யணும், ஒருவன் அந்த வேலை செய்யணும், ஒருவன் இந்த வேலை செய்யணும், இப்படின்னு பிரிச்சு வச்சு அவனை சாதியா சமூகமா பிரிச்சு வச்சு அவனை பிரித்தாளும் சூழ்ச்சியா பண்ணி இவன் பண்றான். இதனால நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. நாம் எல்லோரும் ஒண்ணுதான், பார்ப்பானாய் தவிர மற்ற எல்லாருமே பார்ப்பானுக்கு அடிமைதான். இந்து மதத்துல எல்லாருமே தீண்டத்தகாதவர்கள் தான். அப்ப இந்த இதை மாத்தணும். இந்த மாத்தி நாம் எல்லோரும் சமூக நீதி பெறக்கூடிய மக்கள், நாம் எல்லோரும் சிந்து முகஜதர ஹரப்பா நாகரிகத்தை கொண்டவர்கள், பெருமையான நாகரிக சொந்தக்காரர்கள், எல்லாம் ஒன்னா வாழ்ந்தவங்க. அதன் வெளிப்பாடுதான் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமத்துவப்படுத்த கொண்டு வந்தார். எல்லா சமூகத்தையும் இடஒதுக்கீடு அளவுல எல்லாருக்கும் வீடுகள் கொடுத்து 5 சென்ட்ல வீடு கட்டி கொடுத்து அவங்க ஒரு அந்த முகஜதர ஹரப்பா நாகரிகத்தை பின்தொடர்ந்து இதுல எல்லாரும் வந்து வாழுங்க, சாதி சமயத்தை போற்றாதீங்க, சாதி சமய வேறுபாடு இன்றி வாழுங்க அப்படி சமத்துவத்தை கொண்டு வந்தார். அதுதான் சமூக நீதி, அதுதான் திராவிட மாடல். இந்த கடந்த சில மாதங்களா இல்ல வருஷங்களாவே அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நான் பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த தொண்டாமுத்தூர்ல வந்து 21ஆம் நம்பருங்கிற பேருந்து வந்து நம்மளோட பட்டியலினத்தை இவங்களுக்குள்ள வரக்கூடாது. அது வந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த பஸ் வந்து திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பட்டியலின மக்கள், இவங்க வந்து ஆதிக்க சாதியினர் அப்படின்ற ஒரு காரணத்தினால. அதே மாதிரி அந்த மேட்டுப்பாளையத்துல வந்து கிளை அலுவலகர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்தினோட கிளை மேலாளர் வந்து அவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திமுக நிர்வாகி, தொழிற்சங்கத்தோட தலைவரும் கூட அவரோட ஆதிக்கத்தை பயன்படுத்தி அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்காங்க. அது பண்ணதும் இல்லாம அவர் இருந்த இடத்த வந்துட்டு ரொம்ப இழிவா வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவரோட இருந்த இடத்த வந்து சாணி போட்டு மொழிவி விடுங்க, அந்த பீடை ஒளிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகாம போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அதை அப்படியே இது பண்ணிட்டாங்க. அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோட எல்பிஎஃப்ல இருக்கக்கூடியவர் தான் அவர், அந்த ஓட்டுநர் வந்து கிளை மேலாளரை வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பசங்களை, ஸ்கூல் படிக்கிற பசங்களை வந்து எஸ்சி மாணவர்களை வந்து பாத்ரூம் கழுவு வைக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான தீர்வுகள்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 62% வந்து உயர்ந்திருக்கு. இந்த வன்கொடுமைகளாகட்டும், தீண்டாமை சம்பவங்களாகட்டும் உயர்ந்திருக்கு. ஆனா இதுக்கான தீர்வுகள்னு பாத்தீங்கன்னா வெறும் 12% மட்டும்தான் இருக்கு. அது எஸ்டி ஆணையம் வந்து இவங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அந்த பேருந்து வந்து அதுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிறப்பிச்சும் இப்ப வரைக்குமே அதுக்கான எந்த தீர்வுமே கிடைக்கப்படல. நீங்க சொன்ன எழுச்சி தமிழர் அவர் குளத்தூர் மணி இருக்கார் இல்லையா, அவரோட தலைமையில அங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா எந்த தீர்வுமே கிடைக்கல. அதாவதுங்க, தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, அண்ணா வழியில் வந்தவர்கள், பெரியார் வழியில் வந்தவர்கள், கலைஞர் வழியில் வந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு தலைவர் வழியில் வந்தவர்களுக்கு கூட இன்னும் அறிவு ஆற்றல் வரவில்லை சொல்லுவார். வள்ளுவர் சொல்லுவார், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தர. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, குளத்தூர் மணி அவர்கள் வந்து கல்வி என்பது, கல்வியில வந்து சாதி கிடையாது, கல்வியில வந்து மதம் கிடையாது, கல்வியில வந்து இனம் கிடையாது. கல்வி என்பது யாதும் ஊரு யாவரும் கேள்வி என்ற அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி. அதுதான் படிக்கிறோம். அறிவியலை படிக்கிறவங்க, அறிவியல் என்பது இன்னும் சொல்ல போனா அறிவியல் என்பது ஆண்டவனை நம்புவது கிடையாது, அறிவியல் என்பது மதத்தை நம்புவது கிடையாது. அறிவியல் என்பது ஆராய்ச்சி, ஆராய்ந்து பார்ப்பது, ஆராய்ந்து பார்க்கும் செயல்பாடு தான் அறிவியல். அந்த அறிவியல் படிக்கிற டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த டாக்டரே ஒரு கவுண்டர் அடிபட்டு போய் போனா அந்த கவுண்டர் ரத்தம் கொண்டு வான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு என்ன ரத்தம், ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவான்னு கேட்கக்கூடிய டாக்டரே சாதி பார்ப்பான், வெளியில வந்தா சாதி பார்ப்பான்.
மருத்துவமனையில சாதி பார்த்து கேட்க மாட்டான், ரத்தம் கேட்க மாட்டான். அந்த டாக்டரே அங்க ரத்தம் கேட்கிறவன் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான் கேட்பானே தவிர கவுண்டர் ரத்தம் கொண்டுவான்னு கேட்க மாட்டான். ஆனால் வெளியில வந்து அவன் நான் கவுண்டேன், நான் தேவை டாக்டர். டாக்டருக்கு படிச்சிருப்பான், அறிவியல்ல படிச்சிருப்பான், அறிவியல் ஆர்ட்ல படிச்சிருப்பான், அமெரிக்காவில் படிச்சிருப்பான், லண்டன்ல படிச்சிருப்பான், ஜெர்மன்ல படிச்சிருப்பான். என்ன ஒரு நாடு எல்லா நாட்டிலையும் நான் போனேன். நான் வந்து யூஎஸ்ல படிச்சேங்கப்பா, என்ன படிச்சு கிழிச்சாம இங்க வந்தா சாதிப்பா. ஆக இந்த இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுக்கு போனாலும் சாதியா தான் போடுவான். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஜனநாயகம் இந்த நாட்டிலே தலைக்கவில்லை என்னுடைய பார்வையில. என்னைக்கு ஒரு நம்ம கவுண்டர்லாம் அதிகமா இருந்தா அந்த இடத்துல கவுண்டனுக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுக்குறோமோ, எம்பி போஸ்ட் கொடுக்குறோமோ, மேயர் போஸ்ட் கொடுக்குறோமோ, என்ன மாவட்ட கவுன்சிலர் போட்டு கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து குறைக்கணும். இதெல்லாம் எவன் மனித நேயத்தோடு பாடுபடுறான், எவன் சாதியற்ற சமூகத்துக்காக பாடுபடுறான், எவன் கொள்கை ரீதியா பாடுபடுறான், எவன் சாதி மதத்தை கடந்து பாடுபடுறானோ அவனுக்கு சீட்டு கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி கொடுக்கறது இல்லை. தேவர் அதிகமா இருக்கிற இடத்துல தேவரை தான் நிறுத்துறான். தேவர் சாதியை தவிர்த்து வேற சாதியை சார்ந்தவன் நல்ல உழைப்பான், நல்ல பணி செய்வான், நல்ல தொண்டு செய்வான், ஆனா அவனுக்கு தரமாட்டான். சரிங்களா? அதே போல வன்னியர்கள் இருக்கிற இடத்துல வன்னியருக்கு தான் கொடுப்பான். நமக்கு கொடுத்தது எதுக்காக கொடுத்தாருன்னா, ஒரு தலித்துகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தது எதுக்காக கொடுத்தாருன்னா, அம்பேத்கர் ஏன் வாங்கி கொடுத்தாருன்னா, அவர் மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா நமக்கு இன்னைக்கு நிக்கிறதுக்கே நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பஸ்ல பாத்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கான இடம், மாற்றுத்திறனாளிக்கான இடம்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால ஒருத்தரும் உட்கார மாட்டான். உட்கார்ந்தா கூட வர்ற வரைக்கும் உட்கார்ந்துருப்பான். அவங்க யாரோ மாற்றுத்திறனாளி வந்து எழுந்திச்சுவான். அது மனநிலை அப்படியே அமைஞ்சு போச்சு. அதனாலதான் அம்பேத்கர் வந்து இரட்டை வாக்கு முறைக்காக போராட்டாரு. காந்தியினால அது போச்சுன்னு வைங்க. ஆனா இன்னைக்கு தனி தொகுதி. இப்ப தனி தொகுதியில யார் நிக்கணும்? இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நிக்கணும். இதுலயும் அதுலயும் என்னன்னா, அருந்ததிகள் அதிகமா இருக்கிற இடத்துல அருந்ததி இருக்கு, ஆதிதிராவிட அதிகமா இருக்கிறவங்க ஆதிதிராவிட இருக்கு, தேவேந்திர குலம் அதிகமா இருக்கிற தேவேந்திர குலத்துக்கு இருக்கு. ஒண்ணு இங்க அடிப்படையில் மாறல. இதை மாற்றும் வரை போராட வேண்டி இருக்கிறது. இங்கேயும் சாதி அப்படியே இருக்கு. நான் சொன்னேன், அம்பேத்கரை பேசுறவங்க கூட சாதியா தான் இருக்கான். நான் ஒரிஜினல் பறையங்கிறான், நான் ஒரிஜினல் சக்கரைங்கிறான், நான் ஒரிஜினல் என்ன ஒரிஜினல் கண்டுபிடிச்சாவே எந்த ஆய்வகத்துல போய் ஒரிஜினல் பார்த்தான்? புரியுங்களா? எந்த ஆய்வகத்துல ஒரிஜினல் நீங்க யாரு நான் யாருன்னு நமக்கு ரெண்டு பேரும் நல்லா பழகுனாதான் தெரியும். அது தெரிஞ்ச போது நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும், நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுமா ரெண்டு பேருக்கு சாதி என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்க்கல. கண்டுபிடிக்க முடியாது. ஆக சாதி வந்து தோற்றத்தால் கண்டுபிடிக்க முடியாது, சொன்னாதான் தெரியும். அதுக்குதான் எல்லா பேரும் நீ எந்த ஊருமா, எந்த மாவட்டம்பா, எந்த ஊரும்பா, அந்த ஊர்ல எந்த தெரும்பா, யாருடைய மகன்பா, யாருடைய பேரம்பா, கடைசியில ஓ நீங்க அந்த கீழே தெரு தம்பியா, ஓ பக்கீர், அவன் பக்கீர் மவனா, நீங்க அவனான்னு வந்துடும். அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஓ நம்ம மேல தெருவா, உடையார் பையனா நீ, ஐயோ நம்ம மாமா இல்ல அவரு எனக்கு அப்படின்னு ஊற போயிடும். ஆக இந்த மாரி வந்து அதுக்கான இழிவு பார்வை, மனித நேயமற்ற பார்வை இன்னும் பல பேருக்கு இருக்கு. நம்ம அதே சொல்றானே, நான் ஒரிஜினல் சாம்போவை பறையங்கிறான். என்ன சாம்போவை பறைய? நாங்கள்லாம் வந்து சிவன் வழியில வந்தவங்கிறான். எது சொன்னாலும் இங்க இழிவுதான். சரிங்களா? ஒரு சில பேர் அப்படி சொல்றாங்க. இந்த தேவேந்திர குலத்தால என்ன செய்யறான், நான் பட்டியல் விட்டே வெளில போறேங்கிறான். எங்க பட்டியல் விட்டு வெளில போனா எங்க போய் இருப்ப? நீ இதை அடிச்சு துவைக்காத வரைக்கும் அது தூய்மையாக போறதில்லை. அப்ப இதை எதிர்த்து நம்ம இழிவுகளை எதிர்த்து, இழிவு தானே. நீங்க உடுமலை சங்கர் கௌசல்யா வெட்டிக்கொண்டா, 4 நெல்ல இந்த நடக்குது, நெல்லையில நடக்குது, என்ன கன்னியாகுமரியில நடக்குது. இந்த பக்கம் தேவேந்திர குலத்தான வெட்டுறான், அடிக்கிறான், நாணவ படுகொலை செய்யறான். இந்த பக்கம் வட தமிழ்நாட்டுல அங்க ஆதி திராவிடர்கள் வெட்டுறான், கொத்துறான், கொலை செய்யறான், ஆணவ படுகொலை செய்யறான். இந்த பக்கம் வந்து அருந்ததியர்களை வெட்டுறான், கொலை செய்யறான். அவனுடைய பார்வை 3 பேரும் தாழ்த்தப்பட்டவன், 3 பேரும் சாதியில் தீண்டாட்டப்படாதவன், 3 பேரும் இழிசாதி மக்கள் அப்படின்னு தான் பார்வை. அவனுடைய பார்வை பொது பார்வை.
ம். அப்ப இதை எதிர்த்து நம்ம போராடி வெற்றி காணும் வரைக்கும் நாம் உழைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நம்முடைய போராட்ட குணங்களை மாற்ற முடியாது. இப்ப நீங்க சொன்னது சம்பவங்களா இருக்கட்டும், வேங்கை வயல்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் அதுக்கான குற்றவாளி யாருன்னு இப்ப வரைக்குமே அவங்க கண்டுபிடிக்கல. அதுதான் இங்க சட்டம் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கொண்டால் எட்டி ஒதுக்கும். அப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், திமுக மட்டும் இல்லைங்க, ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த சாதிய படுகொலை நடந்தது, காங்கிரஸ்ல இருக்கும்போது சாதிய படுகொலை நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அதேதான். அண்ணா ஆட்சியிலும் சாதிய படுகொலை நடந்தது, கலைஞர் ஆட்சியிலும் சாதிய படுகொலை நடக்குது, மாயாவதி அந்த உத்தரப்பிரதேசம் சாதிய படுகொலைகள் நடக்குது, பீகார். அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் பாதிக்கப்படுறது இந்த நாடு இந்து மதமாக இருக்கிற வரையும், இந்து மதத்தை நம்புற வரைக்கும், இந்து கலாச்சாரத்தை நம்புற வரைக்கும், இந்து சன தர்மத்தை சனாதனத்தை நம்புற வரைக்கும் இது அவன் தான் சொல்றான். நீ நெத்தியிலே பிறந்தவன் நீ உயர்ந்தவன், நீ தோல்ல பிறந்தவன் அதை அடுத்தவன், நீ இவனுக்கு உயர்ந்தவன், வைசியனை விட நீதாப்பா உயர்ந்தவன் அவனை உஸ்பேத்து விடுறது. வைசியனை விட பாப்பான் நீ நீ முதல்ல அவனை ஆண்டவனோட பேசக்கூடியவன் அவனை உஸ்பேத்து விடுறது. எல்லாம் அடிபட்டா எல்லாருக்கும் வலிக்கும், அடிபட்டா எல்லாருக்கும் வலிக்கும், ஆக்சிடென்டா எல்லாரும் குத்துவீர் குழவரு சாவுவான். சரிங்களா? இன்னைக்கு சுனாமி வந்தது, அங்க சாதி பார்த்து வரல. பூகம்பம் வந்தது, சாதி பார்த்து வரல. காற்று மழை அடிச்சு புயல் அடிக்குது, அது பாதிப்பு வந்து சாதி பார்த்தோம் மதம் பார்த்தோம் அது செய்கிறது இல்லை. இயற்கை இயற்கையாக இருக்கிறது. மனிதர்கள் மட்டும்தான் செயற்கையான முறையில சிந்திக்காத முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட கொள்கை வந்து தனியா இருக்கும் இல்லையா, வேற வேற கொள்கையில இருக்கும். ஆனா தேர்தல்னு வரும்போது மட்டும் இவங்க எல்லாம் கூட்டணி சேர்றதுக்கான காரணம் என்ன? கூட்டணி சேர்வது என்பது குறைஞ்சபட்சம் வெற்றி பெறுவது, நம்மளை தக்க வைத்துக் கொள்வது. நான் தான் சொன்னேனே, இப்ப நமக்கு என்ன, இப்ப திமுக மீது நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அந்த பக்கம் அதிமுகவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அதிமுகவோடய நாங்க கூட்டணி, நான் 2006 அம்மையார் ஜெயலலிதா தலைமையில நாங்க வந்து கூட்டணி வச்சு அங்க நான் கூட நின்னேன், சட்டமன்றத்துக்கு நின்னேன். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா வெற்றி பெறணுங்கிற நோக்கம் ஒண்ணு, நம்ம அரசு அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற எண்ணம் இருக்கு. நாமும் இந்த அரசு அதிகாரத்தை நுகரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதன் வழியா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய முடியுமாங்கிற எண்ணம் இருக்கு ஜனநாயக நாட்டுல. இதை எப்படி பார்க்கலாம் நாங்க? இப்போ கொள்கையை விட வாக்கு வங்கி வந்து முக்கியம். ஆமா, அதாவது இங்க வந்து கூட்டணி பலம்ங்கிறது தான். நம்ம கொள்கையா தனியா நின்னா யார் ஓட்டு போட போறேன்? நான் தனியா நின்னேன், எனக்கு 17 ஓட்டு தான் போட்டாங்க. நான் தனியாச்சு இண்டிவிஜுவலா நின்னேன், சீட்டு கொடுக்கல, திமுகவோட சீட்டு கொடுக்கல அப்படிங்கறதுனால மாநகர மன்றத்துல மாநகராட்சி தேர்தல்ல நான் தனியா நின்னேன். தலைவர் பேரை படத்தை போட்டு, என் படத்தை போட்டு, விடுதலை சிறுத்தை கட்சி பேரை போட்டு தனியா நின்னேன். 17 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அதே டிஎம்கேக்கு 2500 ஓட்டு போடுறான், ஏடிஎம்கேக்கு 1500 பேர் போடுறான். எனக்கு 17 பேர் தான் ஓட்டு போட்டேன். நான் பல போராட்டங்கள்ல கலந்துருக்கேன், பல மக்கள் நல பணிகளை செஞ்சிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு ஓட்டு போட்டிய பல போராட்டங்கள் மக்களுக்காக நடத்துறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 150 பேராவது தலித்து மக்களாவது எனக்கு ஓட்டு போடணுமா இல்லையா? இல்லையே, போடலையே. அப்ப தலித்து மக்களுக்கு இன்னும் இது வரல. அவன் என்ன நினைக்கிறான், இவருக்கு போட்டா நம்ம ஓட்டு வீணா போயிடும், அவருக்கு போட்டா வந்துருவாரு. அவர் வந்தாச்சு ஏதோ நடக்கிறதாவது நடக்கட்டுமே, இவருக்கு போட்டா போடுவாரு. அதுக்கு என்ன மக்களை அப்படி பழக்கி அவேர்னஸ் இல்ல. தோக்குறது ஜெயிக்கிறது அது வேற விஷயம். இவன் துணிஞ்சு நிக்கிறாரியா ஒருத்தர், பரவாயில்ல அவர் போடுவோம் அப்படிங்கிற என்ன அவேர்னஸ் வரல. 2000 கொடுக்குறான் வாங்கிறான், 1000 கொடுக்குறான் வாங்கிறான், 500 ரூபா கொடுக்குறான் வாங்கிறான், பரிசு பொருள் கொடுக்குறான் வாங்கிறான், வாங்கிட்டு ஓட்டு போடுறான். நம்ம ஒண்ணும் கொடுக்கல, 17 பேர். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒண்ணுமே கொடுக்காத நமக்கு 17 பேர் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சி. அதனால வந்து உங்களுக்கு கூட்டணியில கொள்கை என்ன, இன்னைக்கு உள்ள கொள்கை என்ன? பிஜேபியை, RSS, சங் பரிவார அமைப்புகளை, இந்து தர்மத்தை சொல்லிக் கொண்டு மத துவேஷத்தை, மத வெறியை தூண்டி விடுகின்ற பிஜேபி எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டில் முதல் கொள்கை. அப்ப பிஜேபியை தோற்கடிக்கணும். திமுக வந்தாலும் வரட்டும், அதை பத்தி சொல்லல. ஆனா திமுகவை பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சூழல்ல நம்ம எடுத்துக்க முடியும்.
சீமான் வந்து சொல்லியிருக்காரு, குலத்தொழில வந்து ஆதரிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா கேட்டா வந்தாங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறது உங்களுக்கு தவறான விஷயமா அப்படின்ற மாதிரி இல்ல, ஆடு மாடு வளர்க்கறது தவறான விஷயமே இல்லை. அது ஒரு குலத்துக்கான தொழிலா மாத்தக்கூடாது. ஆடு மாடு எல்லாருமே வளர்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா அதுலதான் முன்னேற்றம் இருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா நீ பண்ணாத போ அப்படின்ற மாதிரி அது 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 ரைட்டு, அது ரைட்டு. யாரு வேணாலும் பிடிக்கலன்னு போறதுதான். நம்மளும் அதான் சொல்றோம். எனக்கு அது பிடிக்கல, நீ வேணா மாச்சிக்க. எனக்கு துப்புரவு பணி செய்யறது பிடிக்கல, நீ வேணா செஞ்சுக்க. எனக்கு தப்பு அடிக்கிறது பிடிக்கல, நீ வேணா செஞ்சுக்க. இப்ப கவுண்டமணி ஒரு படத்துல சொல்ற, கவுண்டமணி ஒரு வெட்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போவார். அப்ப போகும்போது எதிர்த்தால ஐயர் வருவாரு. ஐயர் ஏண்டா அப்ப என்ன டேய் எங்கடா கூட்டு போற அப்படிம்பா. என் பையனை படிக்க வைக்க போறப்பா சாமி அப்படிம்பா. ஏண்டா அவன் படிச்சா அப்புறம் வேற யாரா வேலையை யாரா பாக்குறது, நீ பாத்துட்டு போ அப்படிம்பா. போற போக்குல அந்த வார்த்தை. இதுதான் விஷயம். ஒரு தடவை தேவதாசி முறை, பொட்டுக்கட்டு விடுமுறைய முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் அதை எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சட்டசபையில் விவாதம் வந்தது. விவாதத்தின் போது தேவதாசி முறை என்பது, பொட்டுக்கட்டி விடும் முறை என்பது இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய முறை. அதை ஏன் நீங்க இழிவா பாக்குறீங்கன்னு செய்ய வேண்டியதான். அதை செய்யறவங்கள வந்து இறைவனுடைய தொண்டர்களாக தான் பார்க்கணும் அப்படின்னு. சரி சரி, இது வரைக்கும் எங்க பொங்கல்லாம் பார்த்தது போதும், இனிமே உங்க பெண்களை பார்க்க சொல்லுங்க, இறைவனுக்கு பணிவிடை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி அது அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்க பார்த்தோம்ல இது இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய வேலையை நீங்களும் பாடுங்கன்னுமே அப்படின்னாங்க. அந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த தேவதாசி முறை ஒழிந்தது. அந்த பொட்டுக்கொட்டு விடக்கூடிய இதெல்லாம் ஒழிந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமூக மாற்றம் வந்திருக்கு. இப்ப வந்து தமிழ் தேசிய மாநாடுன்னு ஒண்ணு நடத்த போறதா சொல்லிருக்காங்க. அது அதனோட நோக்கம் தமிழ் தேசிய மாநாடு மற்றவர்கள் நடத்துவதற்கும் நாம் நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம், தமிழர்கள் தமிழர் வாழ்வு தமிழர் உரிமைன்னு போயிடுறோம். நம்ம பேசக்கூடிய தமிழ் தேசம் என்பது சாதி மதமற்ற தமிழ் தேசியம். சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் அவருக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு? சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் குடிப்பெருமையை பேசிக்கொண்டே தமிழ் தேசியத்தை நாங்கள் காப்போங்கிறோம். குடிப்பெருமையை பேசினாவே அங்க தமிழ் தேசியம் இல்லையே. தமிழர்களுக்கு சாதியும் இல்லை, மதமும் இல்லை, எதுங்க பிளவு பதங்களும் இல்லை, சமத்துவமான இனம்தான் தமிழர்கள். தமிழர்கள் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்று தந்தார்கள்னு சொல்றான். மொழியை வச்சு இங்க தீர்மானம் பண்ணா அதை தான் சொல்றோம். உண்மையான தமிழ் தேசம் சாதியற்ற தமிழ் தேசியமா இருக்கணும். உண்மையான மலையாளம் சாதியற்றதா இருக்கணும், மதமற்றதா இருக்கணும். மலையாளி ஒரு இனம் என்று சொன்னால் அங்கே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அதுதான் சனாதனம். சனாதனத்துடைய இதை நம்ம ஏன் எதுக்கிறோம்னா அங்க இருந்தா உற்பத்தி ஆகுது. சனாதனம் என்பது பழைய முறை மாறாமல் இருக்க வேண்டும். மாறாமல் இருப்பதுதான் சமாதானம். நம்ம சொல்ற சமத்துவம் என்பது மாறுதல் என்றைக்கு மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கணும். மாறினாதான் அது சமத்துவம், மாறாம இருந்தா அது சனாதனம். நாம அதை தான் சொல்றோம். அப்ப சீமான் பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் வேறு வேறு. இப்ப துப்புரவு பணியாளர்கள் வந்து 100 நாளைக்கு மேல சென்னையில போராட்டம் நடத்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்தும் போயிட்டாரு. அதுல வந்துட்டு நீங்க திமுக அரசு கொடுத்த அழுத்தம் என்ன? திமுக அரசுக்கு நாங்க கொடுத்த அழுத்தம் வந்து ஒவ்வொரு தோழனும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோம், தலைவரும் அதுக்கு ஆதரவாக இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பொதுவுக்கு ஊதிய பெறக்கூடிய ஆசிரியராக இருக்கட்டும், சத்துணவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுக்கு அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருக்கட்டும், அல்லது சாலை பணியாளர்களாக இருக்கட்டும், அல்லது கிராம உதவியாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள், தாசில்தார், இது போன்ற வேலையில் உள்ளவங்களாகட்டும்,
இவங்களுக்கெல்லாம் வந்து சரியானபடி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதில்ல, கிராஜுவேட்டி கொடுக்கறதில்ல, பென்ஷன் கொடுக்கறதில்ல, காலமுறை ஊதியத்தில் அவங்களை இது பண்ணுறதில்ல. இது போன்ற பணி பாதுகாப்பு கிடையாது ஒரு இது விஷயமா இருக்கிறதுனால எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹைலைட்டு துப்புரவு பணியாளர்கள் ஹைலைட்டாக கூவத்திலே இறங்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவங்க துப்புரவு பணியாளர். மற்றவங்க யாரும் கூவத்தில் இறங்கி போறாங்க. அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்கிறத விட எதையும் துணிச்சு செய்யக்கூடியவர்களா ஆயிட்டாங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாருங்கிறத மற்றவங்களுக்கும் அந்த இது போராட்ட குணம் இருந்தாலும் கூட அது யோசனை பண்ணுவாங்க, அது இறங்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இவங்க அதிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சரி இவ்வளவு மோசமா போன பிறகு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்பல போயிட்டாங்க. ஆனா அது மிகவும் அந்த நிலைக்கு தள்ளி இருக்கக்கூடாது அரசாங்கம். அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வை கண்டு இருக்க வேண்டும். வளங்களை உருவாக்க கொடுங்க. 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு. அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல ஒரு விழுக்காட்டு நிலம் கூட அவன் கையில இல்லை. அப்ப அந்த பட்ஜெட் ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட 18 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டு அவனுக்கிட்ட கொடுத்து நிலமற்ற அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவன் நில சுதந்திரா போயிடுறான். அவன் பாடுபடுறான், அவன் மண்ணில் அவன் பாடுபடுறான், அவன் மண்ணில் எதை வேணாலும் விளை வைக்கிறான், சாப்பிட்றான், போறான், வர்றான், வசதி வாய்ப்போட பொருளாதார வசதியோடு இருக்க போறான். அதை செய்யலையே அப்படின்னு கேட்கணும். நம்ம பணி நிரந்தரம் செஞ்சா அவனுக்கு எங்கேயும் போய் கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யறான், திடீர்னு அவன் சொல்ல கேட்கலன்னா அப்புறம் உடனே நீக்கிறான், வேலையை விட்டு நீக்கிறான். அதுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அப்ப நம்ம அதை கேட்குறோம். கார்பரேட் நிறுவனங்களாக போறது எந்த வேலையானாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா இந்த வேலை வந்து முதல் கள பணியாளர், முன்கள பணியாளர், சுகாதார பணியாளர்கள், இவர்கள்லாம் டாக்டர், சுகாதாரம் சுத்தம் சோறு போடுங்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுல இவங்க சுத்தம் செய்தாதான் சுகாதாரம் இருக்கும். இல்லைன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். நம்ம எல்லாம் எடுத்து சொல்றோம், ஆனா அது கேட்கறதில்ல. இன்னைக்கு கார்பரேட் மயமா ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அந்த மக்களுக்கிட்ட அந்த இது. இப்போ வந்துட்டு நிறைய என்ன சொல்றது, ஜாதி ரீதியான தாக்குதல் ஸ்கூல்ல நடக்கிறதா இருக்கட்டும், பள்ளிகள், அப்புறம் காலேஜஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கான நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? நாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுமா? அட்வைஸ் கொடுத்ததுனால ஒன்றும் மாற போறது இல்லை. ஆட்சி அதிகாரத்தை மக்கள் ஆட்சி தத்துவ முறையில ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். சரிங்களா? இங்க வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் எல்லாருக்கும். இந்த ஓட்டு முறையே மாற்றணும். இந்த ஓட்டு முறையை விகிதாச்சார முடியல. எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட்டுகள் வாங்குறாங்களோ அந்தந்த கட்சிக்கு அவ்வளவு சீட்டுங்கிற ஒரு முறையை கொண்டு வரணும். இந்த ஆட்சி முறை வந்து தவறானது. இந்த ஆட்சி முறை இப்படிதான் இருக்கும். ஆக விகிதாச்சார முறையில வாக்கு எவ்வளவு வாங்குறாங்களோ அவங்களுக்கான சீட்டுகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுக்கு தேர்தல் ஆணையத்துல ஒரு மாற்றம் வேண்டும். இன்னைக்கெல்லாம் பணம் இருப்பவர்களே தேர்தல் நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப ஜனநாயகம் எப்படி அங்க தலை தோங்கும்? இப்ப பணநாயகம் தான் தலை தோங்கும். பணம் கொடுப்பவன் தான் ஓட்டுக்கு 2000 பணம் கொடுப்பவன் தான் வெற்றி பெறுவான். பரிசு பொருட்கள் கொடுப்பதான் வெற்றி பெறுவான். இப்ப இதுல ஒரு தொண்டுள்ளம் செய்தவனுக்கு எங்க போய் போடுவான்? கோடியா கொள்ளை அடிப்பவன் தான் தேர்தல் நிற்க முடியும். இந்த முறையை மாற்றணும். இந்த முறையை மாத்தினால் ஒழிய நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்து ஜனநாயகத்துல இந்த பணம் கொடுக்கறத மாற்றணும். என்ன போலி வந்து சலுகைகளை அறிவிக்கிறத மாற்றணும். போலித்தனமான அரசு வாக்குறுதிகளை மாற்றணும். எது செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். அதை செய்வோம்னு சொல்லணும். தொழில் செய்யலாம், அதை செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு உரிமைகளை கொடு, சலுகைகள் வேண்டாம். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடு. மதுவை, போதைப் பொருட்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும். அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும். டாஸ்மாக் கடையை மூடாத வரைக்கும் இங்கே எதையுமே சாதிக்க முடியாது. இளைஞர்கள் செத்து மடிவார்கள், இளம் விதவைகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். பொருளாதார பின்னடைவாகும்.
மனித ஆற்றல் மனித ஆற்றல் நலிவடையும். மனித சக்தியை மகத்தான சக்தியும்பாங்க. இப்ப மனித சக்தி இல்லை, அவன் நோயாளியா இருக்கான். உடல் திறன் உழைப்பு திறன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நோயாளியா இருக்கான். இதெல்லாம் மாற்றணும்னா போதைப் பொருட்களை கைவிட வேண்டும், டாஸ்மார்க்கை மூட வேண்டும், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்வதற்கு உண்மையான ஜனநாயகம் இங்கே மலர வேண்டும். தொடர்ந்து நீங்க களத்துல மக்களுக்காக நிக்கணும்னு எங்க சேனல் சார்பா கேட்டுக்கிறோம். உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நகர்ச்சி. நீங்களும் பல்வேறு கேள்வி கேட்டு இந்த என்னுடைய மனதுல, என்னுடைய நெஞ்சத்துல, என்னுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய அத்தனையும் உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்திய உங்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. உங்கள் சேனலும் நீங்களும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன், பாராட்டுகிறேன். நன்றி.